ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ₹350 மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2025 ஆங்கில வருடத்திற்கான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான எதிர்பார்ப்பு, ஆவல் அப்படிங்கிறது இயற்கையாகவே தோன்ற ஆரம்பிச்சிடும். பிறகு இருக்கக்கூடிய வருடம் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற பயமும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பிறகு இருக்கக்கூடிய வருடத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்குமா, நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுமா, நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் இது எல்லாமே இந்த வருடத்துலையாவது நமக்கு நிறைவேறுமா அப்படிங்கிற ஆவலும் எதிர்பார்ப்பும் அதிகமாகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ஆங்கில வருடமான 2025 வருடம் இன்னும் ஒரு சில வாரங்களில் பிறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகளினுடைய அமைப்புகளை பொறுத்து கிரக மாற்றங்கள், கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கிரகங்களினுடைய சேர்க்கை, கூட்டணி, பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வருமா, அதிரடியான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, யோக பலன்களை கொடுக்குமா, அல்லது விபரீதமான மோசமான விளைவுகளை தருமா, அப்படி தரும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும், என்னென்ன நாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம், என்ன விஷயத்தை நம்ம மேற்கொண்டால் உடனடியாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் நம்மளுடைய மனதில் பார்த்தோம் அப்படின்னா ஆழமான ஒரு கேள்வி எழுங்க. இந்த வருடம் எப்படி இருக்குமோ, நம்மளுக்கு கடந்த வருடம் தான் ரொம்ப மோசமாக இருந்தது, இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறுச்சு, இல்லை நிறைவேறவே இல்லை, நம்மளுடைய ஆசைகள் இந்த வருடம் அது நிறைவேறுமா, இந்த மாதிரியான பல எதிர்பார்ப்பு, பல கேள்வி, பல ஆவல் இயற்கையாகவே நம்மளுடைய மனதில் எழுவது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அதிரடியான மாற்றத்தை இந்த 2025 வருடம் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி இந்த 2025 வருடத்தில் நிகழப்பெற போகிறது. அதனாலேயே இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகையில் சாதகமான நிலைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். கும்ப ராசியில் தற்போது சனி பகவான் வீற்றிருக்கக்கூடிய நிலையில் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ச்சியாக போகிறாரு. இந்த பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் கும்பராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடந்த 2024 வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயத்தில் ரொம்ப மோசமான விளைவுகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. புதிதாக தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த தொழில் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கும். எல்லா விஷயமும் ஒரு பாதகமான நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். திடீர் திருமணம் நடைபெற்றிருக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு. ஒரு சிலருக்கு திருமணமாகியும் குழந்தை பேறு இல்லாமல் தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தில் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது பண நஷ்டம், பண பரிவர்த்தனைகளில் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குடும்ப தகராறு, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு, இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகள் 2024 வருடத்தில் நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் பிறகு இருக்கக்கூடிய 2025 வருடம் மார்ச் மாதத்திற்கு பிறகு, அதாவது சனி பகவானினுடைய பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் அனுகூலம் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை படிப்படியான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக முதல் 3 மாதங்கள் இருக்கும். அதாவது ஜனவரி, பிப்ரவரி,
மார்ச் ஆகிய இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. இந்த 3 மாதத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்கும். அதுவும் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ராஜ யோகங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. நஷ்டமான தொழில் உங்களுக்கு வந்து மீண்டும் கிடைத்து அதில் வந்து பெரிய உயர்வான இடத்திற்கு செல்வீங்க. அதில் ரெட்டிப்பு லாபத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் இவை எல்லாமே அடுக்கடுக்காக நடைபெறும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாக இருக்கிறது. மேலும் பார்த்தோன்னா ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோன்னா ரொம்பவும் நன்றாக இருக்கும். கடந்த காலத்தில் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் நிறைய மருத்துவ செலவுகளை மேற்கொண்டிருப்பீங்க. எதற்கெடுத்தாலும் மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான செலவுகளை மேற்கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைவதுடன் எவ்வித மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும், காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த செயல் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். உடனுக்குடன் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நஷ்டமானது எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு நிறைய விதத்தில் வந்து சாதகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் முதல் 3 மாதத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நிதானத்தை கடைபிடிக்கணும், பொறுமையை கையாளணும். ஏன்னா அந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறது சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை வந்து கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து வரக்கூடிய மாதங்கள், காலங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். திருமண தடை நீங்கி திருமண சுபகாரியம் இனிதே வெற்றிகரமாக மங்களகரமாக நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் அடுக்கடுக்கான சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு, வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு, பலகாலமாக வேலை தேடிட்டு இருக்கேன் வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப, படிப்புக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப நல்ல ஊதியத்தில் நல்ல சம்பளத்துடன் நினைத்த வேலை நினைத்தபடி நடப்பதற்கான கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு நற்செய்திகள் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ரீதியாகவும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. கோவிலுக்கு செல்வீங்க, கோவில் திருப்பணிகளில் பங்கு கொள்வீங்க. யாருக்கேனும் உதவி அப்படின்னு கேட்டு வராங்க அப்படின்னா அவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் உதவிகளை வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை நாடி வந்து அறிவுரைகள் கேட்கவோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு கருத்துக்களை கேட்கவோ வந்து உங்களை நாடி வருவாங்க. அவர்களுக்கு ஏற்றவாறு நல்ல கருத்துக்களை நீங்கள், நல்ல ஆலோசனைகளை நீங்கள் வழங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விரும்பிய சலுகைகள், இடம் மாற்றம், பதவி உயர்வு, ப்ரமோஷன், சம்பள உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சலுகைகளோடு பரிசுகளும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் சொந்த வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்திற்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, சொத்து, சுகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மூதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகும். பெண்களுக்கு இந்த வருடம் பிறக்கக்கூடிய வருடம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வருடம், அழகான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் பெண்களுக்கு இந்த வருடம் அமைய பெறப்போகிறது. அவர்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும். வீட்டில் எல்லாருமே உங்கள் மேலே அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க. கணவன் உங்கள் மீது வந்து அன்புடன் நடந்து கொள்வாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். நிறைய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது.
ஒரு சில பெண்கள் சுயதொழில் ஆரம்பிப்பதற்கு இது ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் ஆரோக்கியம் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு சுமூகமான ஒரு சுபமான மங்களகரமான ஒரு அழகான அற்புதமான ஆண்டாக பிறக்க இருக்கக்கூடிய 2025வது ஆண்டு அமையப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க.